வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமை 2 ஸ்டே ரைட் பண்ண போகிறீங்க. அதான் உங்களுக்கான லாஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம். அதனால் எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம்னு கேர்லெஸ்னஸ் இல்லாமல் சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கான இன்ஜினியரிங் ஆகட்டும் அப்படின்னா நீங்கள் காலேஜில் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதுக்கு ஃபிசிக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே மீதி எக்ஸாம்லாம் சிறப்பாக ரைட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமையும் சிறப்பாக ரைட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் டாப் மோஸ்ட் 41 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு அதில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், கம்பல்சரி ப்ராப்ளம் அண்டு கம்பல்சரி இல்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க்கில் வந்து கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் எதுன்னு நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ப்ராப்ளமையும் படிச்சுட்டு போயிடுங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. அதனால் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபுல்லாக நம்ம கூட தொடர்ந்து பயணித்த நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ 2K ஃபாலோவர்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீ, ரிசல்ட் அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து கிடைக்கும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் பொறுத்தளவு 15 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 12 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கிலேருந்து கேட்பாங்க. அதனால் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிச்சிருங்க. நான் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் படித்தாலே நம்ம 10 or 12 கிட்டே எடுத்துடலாம். மீதி 3 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் படிப்பீங்க. எல்லா கொஷின் டீட்டெயில் கொஷினில் ஈக்குவேஷன் படிப்பீங்க. அந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த 1 மார்க்ஸ்லாம் நம்ம ஈஸியாக 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் கொடுத்து அதில் வர ப்ராப்ளம்ஸ், அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் அண்டு இதில் எக்ஸ்ட்ரா கேட்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ராப்ளமுக்கு வந்து நம்ம மார்க்கே குறைக்க மாட்டாங்க. நம்ம கரெக்டாக போட்டோன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க தேரியை கம்பேர் பண்ணும்போது. அதனால் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படிங்க. இல்லை என்ன கேட்டிருக்காங்கன்னா 16th கொஷின், மென்ஷன் த வே ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு EMF. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக. 17th கொஷின், இரட்டை ஒளிவிலகல் என்றால் என்ன? வாட் இஸ் டபுள் ரிஃப்ராக்ஷன்? 18th கொஷின், அயனியாக்க ஆற்றல் வரையறுக்கும். டிஃபைன் அயனைசேஷன் எனர்ஜி. 19th சம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம் தான். இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏரியா கொடுத்துட்டாங்க, அப்புறம் கரண்ட் கொடுத்துட்டாங்க. இவங்க கரண்ட் டென்சிட்டி கேட்குறாங்க. அந்த ஃபார்முலா போட்டு அந்த மதிப்பை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆம்பியரில் கொடுத்துருந்தா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், மீட்டரில் கொடுத்துருந்தா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிட்டால் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுடலாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி. 20 கொஷின், ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ? வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? 21th இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டேட் ஆம்பியர் சர்க்யூட் வரலாம், ஆம்பியர் சுற்று விதியை கூறுக. 22 பார்த்தீங்கன்னா கால்குலேட் த கட் ஆஃப் வேவ் லென்த். அப்போ நீங்கள் வேவ் லென்த்தோட ஃபார்முலா போட்டு இதை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 23 அகச்சிவப்பு கதிர்களின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எழுதுக. ரைட் எனி 2 யூசஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இது 6th லெசன்லேருந்து கேட்ட கேள்விப்பா. 24th கம்பல்சரி கொஷின் பொறுத்து என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் கொஷின். வெரி ஈஸியான கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கொஷின். இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்ட கொஷின் தான். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு 21 கொஷின், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன் ஃபஸ்ட்டு தேரம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. டி மார்கனின் முதல் தேற்றத்தினை கூறி நிரூபிக்கவும். 2 தேரமும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. 26 பொறுத்த வரைக்கும் இந்த சம்மு பார்த்தீங்கன்னா ஈஸியான சம். 3rd or 4th லெசனில் கேட்ட சம். 200 சுற்றுகள் கொண்ட ஒரு கம்பி சுருள், அந்த சம்மு பார்த்துக்கோங்க. அப்புறம் 27th பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக், ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இந்த மாதிரி கொஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸுக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின், ப்ராப்பர்ட்டிஸ் கொஷின்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதுலேருந்து கேள்விகள் வரும். ஃபோட்டான்களின் சிறப்பியல்புகளை பட்டியலில் எடுக்குன்னு கேட்டிருக்காங்க. 28th பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சீரிஸ் ரெசிஸ்டர் நெட்வொர்க். ஒன்று சீரிஸ் கேட்கலாம், இல்லை பேரலல் கேட்கலாம். மின் தடையாக்கிகளின் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பயன் மின்தடை மதிப்புகளை விளக்குக. 29th பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. டி ப்ரோக்லி வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் போட தெரியலாம், நீங்கள் அந்த ஃபார்முலாவை அட்டன் பண்ணாலே கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. அதனால் ஃபார்முலாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட ஃபார்முலா தான் வரும். இப்போ கரண்ட் டென்சிட்டின்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்க, அந்த கரண்ட் டென்சிட்டியோட ப்ராப்ளம் அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலில் மைக்ரோஸ்கோப் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாம் அந்த செகண்ட் லெசனில் இருக்க கொஷின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸுக்கான அந்த சம்முக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில் படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் மேக்ஸிமம் அதுலேருந்து ஓரியன்டாக தான் ப்ராப்ளம் கேட்பாங்க.
30 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையான வேறுபாடுகள் எவை derive the relation between very important question F and R spherical mirror கோளக ஆடியில் F மற்றும் R க்கு இடையான தொடர்பினை வருவிக்கவும் 32 பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகளின் பண்புகளை எழுதுக ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் 5 மார்க்லையும் கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 6th லெசனில் கேட்கக்கூடிய கேள்வி தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 33 இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க செகண்ட் வால்யூம் கொஷின் பார்ட் 4 நம்ம 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன் ட்ரா த ஆஃப் வே ரெக்டிஃபயர் அப்போ ஆஃப் வே ரெக்டிஃபயர் ஃபுல் வே ரெக்டிஃபயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன் அதை வந்து 2 மார்க்கில் கேட்டாங்க அப்போ திருத்துதல் என்றால் என்ன ஒரு அரை அலை திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்குக அப்போ டயக்ராம்லாம் நீட்டாக பண்ணுங்கள் ஷோ மேத்தமெட்டிக்கலி தட் த ரொட்டேஷன் ஆஃப் ஏ காயில் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் ஒன் ரொட்டேஷன் இன்டியூசஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் EMF ஆஃப் ஒன் சைக்கிள் ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருளின் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கு விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணிதவியலாக காட்டுகன்னு கேட்டிருக்காங்க 35th கொஷின் deduce the relation for the magnetic field infinitely long straight conductor carrying current using Biot-Savart law இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இருக்குது தேர்ட் லெசன்லேருந்து கேட்ட கொஷின் ஒன்று லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்க்குலர் காயில் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா Biot-Savart law வச்சு நம்ம டெரைவ் பண்ணுவோம் அதுக்கு பி கொஷின் பார்த்தீங்கன்னா டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரான் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க அப்புறம் 36 பொறுத்த வரைக்கும் டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் ஃபர்ஸ்ட் லெசன் கொஷின் மின் இருமுறை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக எக்ஸ்பிளைன் அபவுட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஆப்டைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் கூட்டு நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக 37 கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் இதையும் பார்த்துக்கோங்க ஆம்பியர் மாடிஃபிகேஷன் மேக்ஸ்வெல் ஆம்பியர் மாடிஃபிகேஷன் லான்னு ஒன்று இருக்குது அந்த கொஷின் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டைம் அது கேட்டுருக்காங்க ஜே தாம்சன் எஃபெக்ட் மேக்ஸ்வெல் சமன்பாடு அப்புறம் எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் ஜே தாம்சன் ஆய்வினை விவரிக்கவும் இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஹவு த EMF ஆஃப் 2 cells ஆர் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர் ஆடி சமன்பாட்டினை வருவிக்கவும் மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலங்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 38ல் ஏ கொஷின் செகண்ட் வால்யூம் பி கொஷின் ஃபஸ்ட் வால்யூம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவல் ஃபஸ்ட் வால்யூம் ஜே தாம்சன் செகண்ட் வால்யூம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபஸ்ட் வால்யூம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் செகண்ட் வால்யூம் இதில் Biot-Savart law ஃபஸ்ட் வால்யூம் டி ப்ரோக்லி செகண்ட் வால்யூம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் இது செகண்ட் வால்யூம் இந்த மேத்தமெட்டிக்கல் தட் ரொட்டேஷன் பி கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வால்யூம் அல்லது ஆர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கடி கேட்குறாங்க ஒவ்வொரு சமயம் தான் நம்ம ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கேட்டுருவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்னா கேட்பாங்க அதனால் ஒரு வால்யூமில் இருக்க கொஷினை தெளிவாக படிச்சிருங்க இன்னொரு வால்யூமில் நம்ம கொடுத்த கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமில் கொஞ்சம் அதிகமாக கொஷின் கொடுத்துருப்பேன் செகண்ட் வால்யூமில் கம்மியாக கொடுத்துருப்பேன் அதே ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட்